இன்னைக்கு ரீசெண்டாக வைரலான ஒரு ஆண்டி பற்றி தான் பேச போகிறேன். அது வேறு யாரும் இல்லை, 350 ஷேர்ஸ் செல்வியம்மா. அதாவது ஃபுட்பால் ஜெர்சியில் நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை யூஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து என்னோட ஃபுட்பால் நாலேஜ் இப்படி தான், அதனால தான் நான் ஃபுட்பால் பார்க்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வீடியோவை போட்டு ரீல்ஸ் போட ஆரம்பிச்சு அவங்க வைரல் ஆகிட்டாங்க. பட் நான் என்ன அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் தான். அவங்களுக்கு படிக்க தெரியலனாலும் அவங்க மார்க்கெட்டிங்காக அதை பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ரீச்சை கொடுத்துருக்கு. அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி என்னன்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து 21 இயர்ஸ்லேயே கல்யாணம் ஆகிடுச்சு, 22 இயர்ஸில் குழந்தை பிறக்குது. அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிடுறாரு 6 மாதம் குழந்தையா இருக்கும் போது. தான் பிள்ளையை வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்றதுக்காக, படித்து முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக 5 கொளுத்து வேலைக்கு போயிருக்காங்க 5 ரூபாய்க்கு. அதெல்லாம் தாண்டி அவங்க பிள்ளைய படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆக்கி தான் பிள்ளை யார்ட்டையும் கையேந்திரக்கூடாது, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளை படக்கூடாதுன்றதுக்காக அவங்க இந்த டிஷர்ட் கடை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஏன் 350க்கு விற்கிறாங்கன்னா, அவங்க கஷ்டப்பட காலத்தில் அவங்கள்ட்ட 2 செட்டு துணி தான் இருந்திருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுற பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, பிள்ளைக்கு இருக்கிற வயசுல இவங்க இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸில் கூட இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்கள்ட்ட எந்த ஷர்ட் எடுத்தாலும் 350 தானா, பேண்ட்ஸ் எடுத்தால் 600 ருபீஸ். ஸோ அவங்க வந்து அதுக்கு நிறைய காம்படிஷன் வரனால அதுக்கு நிறைய பேர் அவங்களை பேட் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருந்திருக்காங்க, எதிர்க்கிறவங்களும் இருந்திருக்காங்க. இவங்களை காம்படிஷனாக கடை வச்சிருக்கவங்களாம் இவங்களுக்கு சப்ளை பண்ணாதீங்க, இவங்க வந்து இவங்கள்ட்ட வாங்காதீங்க, இவங்க மூஞ்சி பார்த்தாலே வாந்தி வருது, இவங்களோட டார்கெட்டே வயசு பசங்க தான், இவங்க ரொம்ப தப்பான பொம்பளை அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்களும் இருந்திருக்காங்க. சுற்றி கடை வச்சிருக்கவங்க காம்படிஷனாக வராங்க, யாரும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை தாண்டி தான் அவங்க, நான் என்னோட கொள்கையிலேருந்து நான் மாற மாட்டேன், என்னோட கொள்கை என்ன, நான் பட்ட கஷ்டம், என் பிள்ளைங்க என்ன மாதிரி இப்போ கஷ்டப்பட்டு வளர்க்குறவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் இந்த விலைக்கு தான் கொடுப்பேன், அதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டினியூ பண்ணி இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்டே வச்சு அவங்க ஓன் ப்ரொடக்ஷனே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ இவங்களோட கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, இவங்களோட கடையில் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த ஆன்டியோட கான்ஃபிடன்ஸை பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி நான் போடுற வீடியோ தான் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.